இதுதான் ரொம்ப முக்கியம். நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், அந்யோன்ய ஐக்கியம். அது அங்க இருக்கும் பொழுது அங்க என்ன உண்டாகுது? ஒரு செழிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. மிகுந்த கனி, சும்மாலாம் கிடையாது, அப்படியே கொட்டும் கனிகளா, ஆவியின் கனிகள் எல்லாம் வந்து உங்களை பயங்கரமா சிரமப்படுத்தி திட்டுவாங்க. நீங்க ஸ்மைல் பண்ணுவீங்க. உடனே போய் தடி எடுக்கிறது இல்லை, உடனே ஒரு ஸ்மைல். ஏன்னா அங்க ஆவியின் கனி மிகுதம் இருக்கு. ஏன்னா எதுவுமே அணுகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது எப்படி சொல்ல முடியும்? கனி உண்டானாதான். ஹல்லேலூயா. வரங்கள் ஈஸியா ஏமாத்திடலாம், என்ன வேணா பண்ணி வரங்களை நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஆனா கனிகள் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆமென். ஏன்னா எல்லா வரங்களை பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை ரீமேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிசாசு ஈஸியா வரங்களை இமிட்டேட் பண்ணலாம், கனியை இமிட்டேட் பண்ண முடியாது. அது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற கிறிஸ்தவ மாத்திரம் தான் கனி தர முடியும். ஹல்லேலூயா.